பிள்ளையார் உருண்டை. சில பேர் விநாயகருக்கு பிள்ளையார் உருண்டை என்று படைப்பார்கள். பச்சரிசியை தண்ணீரில் ஊற வைத்து தண்ணீர் ஊற்றி மாவாக அரைத்துக் கொள்வார்கள். இட்லி மாவு ஆட்டுவது போல கொஞ்சம் நரநரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும். அரிசி மாவோடு வெல்லம் சேர்த்து அடுப்பில் வைத்து கிளறி கொழுக்கட்டை பிடிப்பது போலவே பிள்ளையார் உருண்டை பிடித்து வைத்து வழிபாடு செய்வார்கள். பிரசாதம் செய்து வழிபடுவதில் ஒரு சூட்சம ரகசியம் உள்ளது. உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது மனதில் இருந்தால் அதை விநாயகரிடம் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது ₹1 நாணயத்தை மட்டும் விநாயகரின் பாதங்களில் வைத்து விடுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல் வையுங்கள். பிள்ளையார் உருண்டையை 11, 21, 51, 101 இப்படி ஒற்றைப்படையில் பிள்ளையார் உருண்டைகளையோ அல்லது கொழுக்கட்டைகளையோ பிடித்து விநாயகருக்கு முன்பு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். உருண்டைகளை பிடிக்கும் போதே உங்களது வேண்டுதலை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும்.